அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே பக்கத்தில் ஆக்டிங் டியூட்டி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதேமாதிரி புதுசாக வந்திருக்கவங்க வந்து லிங்க்னா என்னன்னு கேட்குறீங்க, குரூப்னா என்னன்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. நண்பா பாருங்கள், இது வந்து அட்வான்ஸ் டியூட்டியாகவும் வராது. அப்புறம் வந்து யாரோ கூப்பிட்டோம்லாம் நம்மளுக்கு வந்து டியூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எனக்கு இந்த கமெண்ட்டில் வந்து லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெலகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியாது. நீங்கள் ஒன்ஸு லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டிங்கனாவே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணணும், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எப்படி செட் பண்ணணும், அப்புறம் ஒரு சில செட்டிங்லாம் மாற்றணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொடுத்தது வந்து டெலிகிராம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோன்னே அவங்களே ஒரு வீடியோ ஸ்லைடு அனுப்பிச்சி விட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற குரூப்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களே ஆட் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எப்படி டியூட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஆக்டிங் டியூட்டி போடுறாங்க. கிண்டியில் வந்து பிக்கப்பு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டிரைவர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த வாய்ஸை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது டேக் ஆகிடும். ரிப்ளேன்னு கேட்கும். ரிப்ளேயில் வந்து நீங்கள் மைக்கை பிடிச்சி இந்த கிண்டி டியூட்டி நான் மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறோம். அவங்க உடனே வந்து அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கஸ்டமரோட நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எத்தனை மணிக்கு வரணும், லொக்கேஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. யார்? கஸ்டமரு. நம்ம டியூட்டி கொடுத்தவர் வந்து முடிஞ்சிச்சு, நம்பர் கொடுத்துட்டவரும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி முடித்த உடனே குரூப்பில் வந்து வாய்ஸ் போடணும். அதே வாய்ஸை டேக் பண்ணி அதாவது ரிப்ளை பண்ணி இது மாதிரி வந்து கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், அவங்க இந்த டைமுக்கு வர சொல்லியிருக்காங்க, இப்போ வந்தால் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் போட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டு லைவ் வீடியோ போட்டுக்கணும். லைவ் வீடியோ போடுறது அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த குரூப்பில் போய்ட்டு லைவ் வீடியோ போட்டுருங்க, லைவ் வீடியோ போட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நீங்கள் வண்டியை சுற்றி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த டைம்லேருந்து உங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், நம்ம வந்து எவ்வளோ தூரம் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஒரு 500-100 போடுறாங்கன்னு வச்சுங்களேன். 580 தான் போடுவாங்க ஒயிட் போர்டுக்கு. அதில் வந்து ஒரு சிலர் 500-100 கூட போடுவாங்க. 580 வச்சுப்போம். நம்ம வந்து 5 மணி நேரம் ஓட்டுறோன்னா 580 ரூபா தான் வரும். அந்த 580 ரூபாவில் நீங்கள் பெட்ரோலுக்கு 50 ரூபா கணக்கு வச்சிங்க. 50 ரூபா போயிடுச்சுன்னா 530 ரூபா. அந்த 530 ரூபாவில் 58 ரூபா நீங்கள் வந்து நம்மளுக்கு டியூட்டி கொடுத்தவங்க, இப்போ டியூட்டி முடித்தவொடனே டியூட்டி கொடுத்தவங்களுக்கு 10 நீங்கள் கமிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் கையில் எவ்வளோ நிற்கும்? 472 ரூபா தான் நிற்கும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் 5 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த 50 ரூபா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு காசு கையில் நிற்கும். இது 5 மணி நேரத்தில் முடியாது. ஒரு சில நாளில் ஃபுல்லாகவும் ஓடலாம். அப்படி ஓடிச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 1000 ருபீஸ் வரைக்குமே கிடைக்கும். இல்லை 800 வரைக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 900 + 900 கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் கமிஷன் போக 800 ஆச்சு, 8 ஹவர்ஸுக்கு நிற்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ டியூட்டி எடுத்து கஷ்டப்பட்டு அப்புறம் காசு வரலன்னு கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக நியர்பை இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நான் ரேப்பிடோ போட்டும் நிறைய வாட்டி போயிருக்கேன். அது மாதிரி டியூட்டியும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு லாஸ் தான் இருக்குது. அது லாஸ் ஆனது தான். அது ஒரு அனுபவம் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.